ஆஃபிஷியல் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காலேஜ் ஆண்டை வந்துட்டு ஹெட்னூர் கிராஸ் ஆண்டை வந்துட்டு ஒரு லேக் இருக்குது, தொட்டுகுபி லேக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேக்குக்கு வந்துட்டு சும்மா போர் அடிக்குது, வீட்டிலே இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கோன்னா வந்துட்டு தொட்டுகுபி லேக். ஓகேங்களா? இப்போது இந்த லேக் வந்துட்டு இது எல்லாமே லேக் தான். இதுக்குள்ளே நிறையா அந்த அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்துட்டு ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்னோடய தம்பி. ஹாய் சொல்கிற வினி. ஹாய். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா வந்துட்டு காலேஜ் முடிஞ்சிச்சு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் பீஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு இங்கே வந்திருக்கிறது. மைண்ட் பீஸ், ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய இது இருங்க, அது பின்னாடி வந்துட்டு அந்த ஆன்ட்டிங்க வராங்க. ஓகேங்களா? இந்த லேக்குக்கு தான் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம். தொட்டுகுபி லேக் காலேஜ் ஆண்டியே வந்துட்டு கிட்ட நியரஸ்ட் லொக்கேஷன். அதனால் வந்துட்டு இங்கே இந்த லேக்குக்கு வந்துட்டு யார் யார் வந்திருந்தேன்னா சொல்லிட்டு நான், அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய தம்பி இதுதான் வந்துட்டு என்னோடய மம்மி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்னோட அறந்த வாழ் தம்பி. சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, 20 லைக்கெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த லேக்குக்கு சப்ஸ்கிரைப்காக ரொம்ப கஷ்டப்படுறான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்படியெல்லாம் இல்லை. ஆமாம், இல்லைன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த லேக்லேயே பிடிச்சி தள்ளி விட்ருவோம். வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு ஒன்னொரு டைமும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு சின்ன பிளானு. அதனால் நான், மம்மி, அதுக்கப்புறமா என்னோடய தம்பி வந்திருக்கோம். இந்த லேக்கில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு சாவணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வந்துட்டு சீக்கிரமாகவே செத்து முடிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு சாவர காரணமாகவே வந்துட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல குடிச்சோம்னா கூட வந்துட்டு அவ்வளோ அடிப்படாது. அந்த இடத்துல கொஞ்சம் குதிக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் குடிச்சோம்னா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மண்டியிலேருந்து கொஞ்சம் ரத்தம் வந்து அப்படியே இல்லை கொஞ்சம் ரத்தம் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக மூச்செல்லாம் இஸ்து விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதே அந்த இது இருக்குங்களா, சரி விடுங்க, இசுக்கிட்டோம் கழுதை. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்றது வந்து கழுதை இசுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இசுக்காது, மூச்சு திணறும். அது பேர் மூச்சு திணறுது. அதெல்லாம் வந்து கழுதை மாதிரி கத்துறதுன்னு அர்த்தம். ஓகே, அவங்க பேசி விடுங்க. சரிங்களா? உங்களுக்கு சாவணும்னு இருந்துச்சுன்னா இங்கே சாவாதீங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் குச்சிங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து உள்ளே இஸ்திட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டு உள்ளே இருக்கிற மண்டை மூளை அதை வந்துட்டு வெளியே வரும். கொஞ்சமாக அப்படியே மீன் வந்துட்டு என்ன பண்ணால் குத்தி சாப்பிட்டுன்னு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இதோ அது தெரிஞ்சுங்களா, அந்த இடம் அந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே கல். நீங்கள் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு தண்ணி, அங்கெல்லாம் வந்துட்டு கல். அது மேலே இருந்து கீழே எகிரி குச்சி மண்டை தெரிஞ்சு இப்படி வச்சு இப்படி குச்சிங்கன்னா. ஒரு நிமிஷம், சாவறதை பற்றி எல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. இவன் முட்டாள்ன்றது இதுலேருந்து தெரிதா, இந்த வீடியோலேருந்து தெரிதா இல்லையா? முட்டாளன்னு இல்லை, ஓகேவா? அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த பிற்பாடு இவன் முட்டாளுன்னு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் போராடி தைரியமாக வெளியில் வரணும். அதை விட்டுட்டு இந்த லேக்கெல்லாம் தேடின்னு வரக்கூடாது. அதுதான் இவங்ககிட்ட சொல்லினுக்கிறேன். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஹிட்லருக்கு வந்துட்டு 2 கொட்டை, ஒரு கொட்டை இருந்தே வந்துட்டு 8 பில்லியன் பேரை சாவ வச்சு இருக்கிறான். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு சொல்ல தேவையில்லை. ஆனால் வந்துட்டு இந்த ஹிட்லர் சொல்ல தேவையில்லைன்னா அப்போ சொல்லாத. அம்மா கொஞ்சம் சொல்ல விடுங்க, நீங்கள் பாட்டு போங்க. ஓகே கைஸ். ஓகேங்களா? கைஸ் கொஞ்சமாச்சு அறிவு இருந்தால் யோசனை பண்ணுங்க. இந்த முட்டா பையன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு ஆண்டி ஒருத்தவங்க வராங்க, நம்ம அப்படியே பைத்தக்காரன்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு 6:30. ஓகேங்களா? பராந்து சரி ஓகேங்களா? சரி அடே, நீ டாப்பர் தான் வாடா. மார்க்ஸ் எடுத்து காமி, நீ அதுக்கப்புறமா பேசு. ஓகே கைஸ், அப்பயே வந்துட்டு மார்க் எடுத்தாலும் கொஞ்சம் கேளுங்க கைஸ். நான் எடுத்திருக்கேன். நான் துப்புற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஆல் பாஸ் வாங்கியிருக்கேன் கைஸ். வெறும் ஆல் பாஸ் என்ன எடுப்பாங்களா கைஸ்? ஆல் பாஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருக்க கைஸ். இதுல இருந்து தெரிதா இல்லையா கைஸ் இவன் எப்படி மாத்தி பேசுறான்னு? கைஸ், எங்க சைக்காலஜி சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரோட்ல 100 நாய் இருக்கும், எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நான் அவங்களும் நாயின்னு சொல்ல மாட்டாங்க. செருப்பு கைட்டி அடிப்பான் கைஸ். அவங்க வந்துட்டு அப்படிதான் கொஞ்சம் கோளாறு.
ஆர்வ கலரில் எல்லாருமே பண்ணுறவங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு ஆண்டி ஒருத்தவங்க இருக்காங்களா, இங்கே தூரத்துலேருந்து ஒரு ஆண்டி ஒருத்தவங்க வந்துன்னு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த சைட்லேருந்து நானும் மம்மி அதுக்கப்புறமா தம்பி வந்துன்னு இருக்கும்போது அந்த ஆண்டி வந்துட்டு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. குத்தால அருவியில் குளிச்சதை போல் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் அவங்களே இருக்கிறாங்க ஆயா மாதிரி. கை கால் வீசின்னு வரது பாருங்களேன். ஜிங்குச்சான் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கொழுப்பு வந்துட்டு யாருக்கும் இருக்காது கைஸ். சரி அதுக்கப்புறமா இவனுக்கே நிறைய கொழுப்பு இருக்குது கைஸ். எந்த இடத்துல கொழுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா சுண்ட வச்சிருவேன் கைஸ். கைஸ் இவன் இருக்கான்னு தெரியுமா, இவன் வந்துட்டு ஆட்டுக்கொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டுக்கொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பைத்தகார மாதிரி பேசி சாப்பிடணும்னு நினைக்குவான். அண்ணனை போலதான் தம்பி இருப்பான்னு தெரியுமா கைஸ்? அது வேற அம்மா கிட்ட இருந்து தான் பிறக்குவாங்க, புரியுதா? நான் மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து பிறந்தேன் கைஸ். இது வந்துட்டு என்னோட ஒரிஜினல் மதர், ஓகேங்களா? ஆனால் இவருக்கான் தெரியுமா, இவன் வந்துட்டு எங்கள் மாமியோட பையன். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறான். அவங்க மாமி மாதிரியே மூஞ்சி வைக்கிறான். அவங்க மாமி என்ன பண்ணி இருக்கிறாங்களோ, அவங்க மாமி வந்துட்டு சவுதிக்கு போயிருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் மூளைக்கோலை. இவங்க மாமி எங்க மாமி, அவங்களுக்கு மம்மி. அது என்ன பண்றது, எல்லாம் ஒரு ஜந்துங்களும் வந்துட்டு அங்கங்க வரும். அவங்க மாமா வந்துட்டு டாக்டர், ஓகேங்களா? அவங்க மாமா வந்துட்டு டாக்டர். ஆனா வந்துட்டு என்ன மாமா இல்ல கைஸ், முட்டாப்பையில உங்க மாமா, எங்க மாமா, அதாவது அவங்க டாடி. இதுல வந்துட்டு என்ன சொல்றதுன்னா வந்துட்டு அவங்க மாமா வந்துட்டு ஹார்ட் டெக்னீஷியன், ஓகேங்களா? ஆனா வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ரீல்ஸ் பண்ணி உட்காந்து இருக்கிறாங்க. கேட்டா கூடலூர் கோணக்கண்ணு இப்படி வந்துட்டு கண்ணு இப்படி விரிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா? கண்ணு விரிச்சு டேலண்ட் எல்லாம் இல்லை கைஸ். அவங்களுக்கு என்னென்ன வருமோ அது மட்டும் தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படியே சேனல் வந்துட்டு ரீச் ஆகி போட்டோம். ப்ளஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஓகேங்களா? இது இந்த மரம்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த மரத்துலலாம் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸு. எதுக்கு இந்த மாதிரி நடக்க வச்சதுக்கு ஒருத்தருமே இல்லை கைஸ். இவங்க வந்துட்டு வீட்டில் சும்மா தண்டத்துக்கு உக்காந்து இருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செஞ்சு போடுறேன், ஓகேங்களா? இவங்க இது கை கால் முந்தானே ஆக்சிடென்ட் ஆகிக்குது. எப்படி தெம்பா நடக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிற பாரு கைஸ். ஸ்ட்ராங்கா நடக்கல, 5 நாள் வீட்டு வேலை நான் தான் செஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் கைஸ் எப்படி நடக்கிறாங்க. மம்மிக்கு எதனா ஒண்ணுனா செய்யணும் இல்ல கைஸ். கைஸ் எல்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஜாஸ்தி சரி இல்லை கைஸ். வெறும் சாமான கழுவி போட்டு வீடை க்ளீன் பண்ணாங்க கைஸ், அதுக்கு இவ்வளோ பேசுகிறான். கை காலெல்லாம் தாத்தா வந்தாரா? தாத்தா எதுக்கு கைஸ், இவன் தான் கைஸ் பண்ணோம். இப்போ நம்ம அவ்வளோ தூரம் போகணும் திருப்பி ரீச் ஆகுதுன்னா. இந்த மரத்தில் வந்துட்டு ஜாஸ்தி தான் கைஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறான் கைஸ். இதுலேருந்தே தெரியல அவங்க புத்தி என்னன்னு. அவங்க வந்துட்டு மண்டக்கோளாறு, ஓகேங்களா? காக்கால கத்துது தலையில சுத்துதுன்னு சொல்லிட்டு ரோட்ல உக்கார ஆள் இவங்க. எதுனா ஒரு சின்ன சண்டை நடக்கூடாது, எதனா ஒன்று ஆச்சுன்னா அப்படி போயிட்டு அப்படி உக்காந்துருவேன். ஒண்டியா போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் வேலை செஞ்சா, இப்போ வீட்டு வேலை செய்கிறேன்னு வைங்களா, செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காருவேன், ஃபோனே நோண்டினருன்னு சொல்லுவாங்க. அது நான் விளாக் பண்ணின்னு இருக்கிறேன் கைஸ். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவனுக்கு கழுதை கைஸ், அதனால வீட்டு வேலை என்னன்னு தெரியல கைஸ். வீட்டு வேலைலாம் இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு லேக்கு. இதெல்லாம் வந்துட்டு தொட்டுக்குப்பி பெரிய லேக்கு. உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணனா வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன். நீனா எனக்கு வாங்கி கொடுத்த 2 பழமொழி வாங்கி கொடுத்தாங்க கைஸ். ஆக்சிடென்ட் ஆண்ட மம்மிக்கு 2 பழமொழி வாங்கி கொடுத்தாங்க கைஸ். பழம்பொரி கைஸ். இங்கே பாருங்க, 2 பாதி கேட்குறான், பாதி நான் குத்துக்குறேன். 2 குலாப் ஜாமுன், ஓகேங்களா? இல்ல கைஸ், குலாப் ஜாமுன் நல்லா சாப்பிடல கைஸ். 2 குலாப் ஜாமுன் வாங்கி குத்துக்கிறேன், 2 குலாப் ஜாமுன் 2 பழம்பொரி வாங்கி குத்துக்கிறேன். 2 பழமொழி தான் கைஸ் சாப்பிட்டேன் நானு. ஆக முதல்ல சாப்பிட்டீங்கல்ல, போய் சொல்றான். இங்க வந்து இறங்கி அங்க போனா வந்துட்டு பீயா தான் வரும், ஓகேவா? அதுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டியா அந்த மாதிரி? பெத்தவங்களுக்கு செய்யறதே வந்து இங்க இருந்து இறங்கி கக்குசா போகுதுன்னு சொல்றாங்க கைஸ். ஆமா, என்ன பண்ணுறது? சரி கைஸ்,
ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கோம். ஆமா guys. அதனால எல்லாரும் போய் வீட்டு வேலை பாருங்க. அதனால வாயை மூடிக்கின்னு கட் பண்ணு guys. சரி guys, bye bye bye. அதுக்கப்புறமா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.